பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். சரோவரத்தின் அருகில் நின்று கொண்டு யக்ஷன் பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதற்கு சாஸ்திரங்களின் வாயிலாகவும் அனுபவ அறிவினாலும் தர்மராஜன் அதை அற்புதமாக எதிர்கொள்கிறார். இதை கேட்கும் மற்றும் மகாபாரதம் படிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கைக்கு மிக 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 பிரயோஜனமாக இருக்கும். இப்போ யக்ஷன் கேள்விகளில் அடுத்த கேள்வி என்ன என்பதனை பார்ப்போம். காமம் 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 அப்படின்னா என்ன சார்? வேறு ஒன்றும் இல்லை. எதை பார்த்தாலும் அதை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம், ஆசை. ஆசை அப்படின்னா அது என்னைக்காச்சும் திருப்தி ஆகுமா அப்படின்னா என்றுமே திருப்திப்படுவதில்லை. ஏன்னா ஒன்றை வாங்கினால் இன்னொன்று இன்னும் அழகாக தெரியும். பணம் இவ்வளவு போருமா, ஆஹா இன்னும், அது வந்தவுடன் மறுபடியும் இன்னும் அப்படின்னு ஒரு திருப்தி அடையாத தன்மை யாரிடம் இருக்கிறதோ அது பணத்தில் மட்டுமல்ல, பொருட்களிலும். இந்த உலகத்தில் நம்மை மயக்கக்கூடிய விஷயங்களே அதுதான். அப்போ அதில் நம்மளுடைய கவனம் சென்றால் நிச்சயமாக அந்த ஆத்ம உத்தாரம், நல்ல நல்ல விஷயங்கள், இறைவனுடைய மகிமை, ஸ்தோத்திரங்கள், பாடல்கள் இவற்றில் நிச்சயமாக கவனம் சிதறும். அப்போ காமம் என்றால் என்ன சொல்லுது? என்றுமே திருப்திப்பட முடியாத ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் பதில் சொல்றார். அடுத்து மாத்சரியம் அப்படின்னா என்ன? காம குரோத லோப மத மாத்சரியம் அப்படின்னு சொல்லுவோம், பேச்சுக்கு சொல்லுவோம். மாத்சரியம்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. மற்றவா வளர்வதை பார்த்து நம்மால் பொறுக்க முடியாது அந்த பொறாமை தீயானது நம்ம மனதில் எரிகிறது இல்லையா? இப்போ அவர்கள் இப்போ பரிசு வாங்கிட்டாங்க, படிச்சு பட்டம் வாங்கிட்டாங்கன்னா அதற்கு பின்னால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை என்றுமே யாரும் நினைப்பதில்லை. ஒருவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்னா அதற்கு அவன் பல காலங்கள், பல வருஷங்கள் படித்து தன்னுடைய தூக்கத்தை கெடுத்து ஒரு விஷயத்தை எட்டுகிறான் என்றால், இந்த மாதிரி எந்த முயற்சியுமே செய்யாது சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு அவருக்கெல்லாம் பட்டம் கிடைச்சிடுது, அவருக்கெல்லாம் இது கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே அமர்ந்து கொண்டு பிதற்றி கொண்டு இருப்பவன் எவனோ அவன் மாத்சரியத்திற்கு உள் இருக்கிறான் என்று அர்த்தம். மற்றவர்கள் வளர்வதை பார்த்து, வளர்ந்ததை பார்த்து சகித்து கொள்ளாமல், அப்போ அந்த அவன் முயற்சி அவனுக்கிட்ட இல்லை. ஒருவன் உழைக்கிறான், மேல் வருகிறான். நிச்சயமாக அந்த அங்கீகாரம் பெறும் பொழுது அதை பார்த்து நம்மளால அதை பொறுத்துக்க முடியல, மனதில் அந்த தீ, என் பையன் இன்னும் இருக்கான், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த பட்டம் என்னுடைய குழந்தைக்கும் வேண்டும், ஆனால் அந்த முயற்சி என்னுடைய குழந்தை எடுக்கிறதா அப்படின்னா அதை பற்றி யாருமே சிந்திப்பதில்லை. ஒன்று சொல்றேன் கேளுங்கோ, எதுவுமே ஏதோ டபால் அப்படின்னு கையில் கிட்டிடாது. நீங்கள் அதையே நினைத்து கொண்டு எத்தனை வருடங்களாக அதை கனவு கொண்டு அதற்காக உழைத்து கொண்டு தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து கொண்டு அதற்காக கஷ்டப்பட்டால் மட்டுமே அந்த பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும் இல்லையா? வெறுமனே சிந்தித்து கொண்டு இருந்தால், முயற்சியே இல்லை என்றால் நிச்சயமாக அந்த நிலையை எய்துவிட முடியாது. அப்படி ஒரு வேளை வந்தாலும் அது உங்களிடம் தங்காது. அப்போ
மாத்சரியம் இது படுவதனால என்ன ஆகும் தெரியுங்களா? நிச்சயமா அந்த கோபம் மாதிரியே உங்களுடைய உடம்பை அது கெடுத்து விடும். இதனால என்ன ஆகும்? கண்டிப்பா உங்களுக்கு நோய் பல விதத்திலும் வந்து சேரும். அப்போ அது உங்களுடைய நிம்மதியை குலைக்கும், சரியா தூங்க முடியாது. இதெல்லாம் அதனால தான் காமம், குரோத, லோப, மத, மாசர் இதெல்லாம் கெட்ட துர்குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது இருக்கிற வரையிலும் ஒருவனால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கவே முடியாது. மகாபாரதம் எச்சரிக்கிறது. அவரவர் செய்கின்ற உழைப்பிற்கு அவரவருக்கு பலன் இறைவன் கொடுப்பான், நம்புங்க. இந்த கலியுகத்தில் உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாலும் முயற்சி நிச்சயமாக அதற்கு உண்டான பலன் வந்தே தீரும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, தயவு செய்து. ஏன்னா இந்த உலகத்தில் இருப்பவர்கள் நம்மை ஏமாற்றலாம். நாம் செய்யும் ஒவ்வொரு செய்கைகளையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு உண்டான பலனைத்தான் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நாம் சுகத்தைத்தான் அனுபவிக்க போறோம். எண்ணம் சுத்தம் இல்லைன்னா நிச்சயமாக துன்பம் தான். அது என்ன ஆகுதுன்னா, இறைவன் மேல நம்ம மேல கருணையே இல்லை. எவ்வளவு கஷ்டத்தை அவன் எனக்கு கொடுக்கறான் அப்படின்னு இறைவனை சாட ஆரம்பித்து விடுகின்றனர். எனக்கு வரும் துன்பத்திற்கும் இறைவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதான்னா இல்லை. இது நான் விதைத்தது, அதை நான் அனுபவிக்கிறேன். நீ எதை விதைத்திருக்கிறாயோ அது நல்லதா கெட்டதா தெரியல, அது அவனுக்குத்தான் தெரியும். ஏன்னா போன ஜென்மத்தில் நான் என்ன விதைச்சேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நிதர்சனமாக இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்தில் நான் என்ன நல்லது செஞ்சுருக்கேன், என்ன கெட்ட. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யலை. இருக்கிறதுலையே மிகப்பெரிய பொய் எதுன்னா இதுதான். நமக்கு என்னங்க தெரியாது சொல்லுங்க? எது நல்லது எது கெட்டது யாருக்கு தெரியாது சொல்லுங்க? காலையில் அதிகாலை வேளையில் எழுந்திருக்க வேண்டும், யாருக்கு தெரியாது? தெரிந்தாலும் நாம் செய்வதில்லை. பொய் பேசக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி எங்கேயோ தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர இதை கேட்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி கொள்கிறோமா? அதை என்ன சொல்லுது, நம்ம வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வருகிறோமா? இதுதானே கேள்வி. நமக்கு நல்லது என்ன தெரியாதா? எல்லாருக்கும் இந்த உலகத்தில் நல்லது எது கெட்டது எது அதற்கு உண்டான வயதும் ஆகிவிட்டது. ஒருவேளை இன்னும் தெரியவில்லை என்றால் அது நம் குறைதானே தவிர. ஆனால் எவ்வளவு நல்லது தெரிந்தாலும் கெட்டது என்று தெரிந்தும் நாம் அமைதியாக இருப்போம். செய்கிறோமோ இல்லையோ, கெட்டவர் கூட இருந்தாலும் நாம் வேறு வழி இல்லாமல் அதற்கூட ஒத்துழைத்து கொண்டு இருப்போம் தனியா, அதுவும் தவறு. இதுதான் மகாபாரதம். எப்படி கர்ணன் தானாக தப்பு செய்யலைனாலும் தப்பே செய்து கொண்டிருக்கக்கூடிய துரியோதனன் பக்கத்தில் நிற்பது போல நம் நிலையும் ஆகிவிடும். சரி, அடுத்து அகங்காரம் அப்படின்னா என்னங்க? நிறைய அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பல நிலைகளில் இதை பிரயோகப்படுத்துகிறோம். அவர் என்ன சொல்றாரு? ஞானம் எவரிடம் இல்லையோ அவன் அகங்காரி ஆகிறான். சரி, ஞானத்திற்கும் அகங்காரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஆமாம். அதாவது கிணற்று தவளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிணற்றுல இருக்கிறது அதனுடைய தப்பு இல்லை. ஆனால் அந்த கிணற்று தவளை என்ன தெரியுங்களா நினைக்கும், இந்த உலகம் என்பது இந்த கிணறு வரைத்தான், இதில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் எனக்கு மட்டும்தான் தெரியும், இதை தாண்டி எதுவும் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் என்னென்ன அறிய வேண்டுமோ அது அனைத்தும் அறிந்தவன் நான். ஒரு வட்டங்க, அந்த ஒரு வட்டத்தை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்பதே பொய். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அது இரண்டாவது பொய். அப்ப என்னாச்சு? தெரியாமல் இருப்பது கூட ஒரு தவறில்லை. காலம் வர வர சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம். ஆனால்
எனக்கு தெரிந்த அளவிற்கு பிறர் யாருக்கும் தெரியாது என்பது அகங்காரமாகிறது. ஒரு வித்தையை கற்க ஆரம்பிச்ச உடனே ஒரு அகங்காரம், வித்யா கர்வம் அப்படின்னு. பூஜ்யாய அந்த ஸ்லோகம் கூட உங்களுக்கு தெரியாதுங்களா? இவர் ஏதோ பயங்கரமான பெரிய பண்டிதர் போலவும், அவன் ஏதோ மிகப்பெரிய தவறு செய்தவன் போலவும், தன்னை மிகப்பெரிய பண்டிதன் போலவும், அவன் எதுவுமே தெரியாத பாமரன் போலவும் இந்த எண்ணம் என்றும் வரக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் கூடுமான வரையிலும் வார்த்தைகளே வேண்டாம். பல நேரத்தில் மௌனம் நம்மை காப்பாற்றும். அமைதியாக இருங்க, உலகத்தை வேடிக்கை பாருங்க. உங்களுடைய சாதனையை தயவு செய்து மேலே மேலே கொண்டு வாங்க. அந்த சாதனையை வெளியே சொல்லாதீங்க. சொன்னால் அதனுடைய பலன் போகிறது. நான் இந்த தானத்தை கொடுத்தேன், நான் இத்தனை படித்திருக்கிறேன், காலையில் நான் இத்தனை மணிக்கு எந்திரிச்சிருவேன், நான் இந்த நாளில் உபவாசம் இருப்பேன், சொல்லவே வேண்டாம். நான் சொன்னதில் ஏதோ ஒன்று தான் செய்ய முடிஞ்சா செய்யுங்க. அந்த ஒன்றை ரெண்டாவதாக பண்ணுறதுக்கு என்ன முயற்சி உண்டோ செய்யுங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுடைய இருக்கட்டும். அதை சொல்லி அதனுடைய பலனை இழக்காதீர்கள் பக்தர்களே. ஏன்னா நான் செய்தேன் என்று ஆகிவிடும். இறைவன் எனக்குள் இருந்து கொண்டு இந்த நல்ல சிந்தனையை உதிக்க வைத்து அந்த சாதனையை என் மூலமாக செய்து வைக்கிறான்னு இன்னைக்கு இதை நான் செய்தேன் அப்படின்னு வார்த்தையை பிரயோகித்தாலே அதனுடைய பலன் போகிறது. ஏதோ என்னால் முடிஞ்சது செஞ்சிட்டு இருக்கேன், அவன் நடத்துகிறான், இந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகிங்க. இந்த பலனெல்லாம் அவனால் நடந்தது என்கின்ற சிந்தனையை தயவு செய்து நம்மள வளர்த்து கொள்வது எப்பவுமே நல்லது. சரி, இதில் என்னன்னா, வாழ்நாள் முழுக்க இறைவனுடைய ஞானம் தெரியாமலே இருக்கிறான் அப்படின்னா அவன் அஞ்ஞானி. அவனை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேகம் விட்டு அந்த ஆத்மா வெளியேறின உடனே பிணமாகிறோம். அப்போ இதுவரையிலும் அந்த தேகம் எப்படி இயங்கியது ஒரு கேள்வி. அப்போ ஏதோ ஒன்று இயக்கிட்டு இருந்திருக்கு இல்லையா? அது என்ன சொல்லுங்க. இப்போ அதை பார்த்தவன நமக்கு ஒரு ஞானம் வர வேண்டும் இல்லையா? ஏதோ ஒன்று உள்ள இருந்து நம்ம இயக்குவதால் நாம் இயங்குகிறோம். அது என்ன என்பது நமக்கு தெரியல. ஆனால் என்னால் எந்த காரியமும் செயல்படல. அப்படி இருந்துச்சுன்னா அந்த தேகம் எந்திரிச்சிருக்க வேண்டுமே. ஒரு நாள் ஏன் முழுக்க படுத்து விடுகிறது? அப்போ தேகத்துள் இருந்து கொண்டு ஏதோ ஒன்று நம்மை இயக்குவதால் நாம் இயங்குகிறோம், நம்ப வேண்டும். இந்த இயக்கத்தை எல்லாம் யார் முதலில் ஏற்படுத்தி கொடுத்தார்கள்? தாயின் வயிற்றினில் குழந்தை தானாக வளர்கிறது என்றால் இது என்னது? இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு தேகத்தை படைத்து அதில் நாடி நரம்புகளை உருவாக்கி அதில் இரத்த ஓட்டத்தை பாய்ச்சி நம்மளை சிரிக்க அழ வைத்து சுக துக்கங்களை அனுபவிக்க வைத்து இந்த ஒரு விளையாட்டினை என் மூலமாக செய்து பார்க்கணும்னு யாரோ ஒருவன் நினைத்திருக்கிறான் இல்லையா? அவன் யார்? யாரோ ஒருவன். யார் அவன் என்கின்ற அந்த ஞானத்தை தேடி அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட நம்மளால கொடுக்க முடியலைன்னா நாம் வாழ்ந்தது வேஸ்ட்டுங்க. இதையத்தான் அஞ்ஞானம் அப்படிங்கிறோம். அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திடக்கூடாது. தெரியாமல் பிறக்கலாம், தெரிஞ்சிக்காமல் செத்துடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே ஏதோ ஒரு குருமார்களை பிடித்து அந்த ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முதல்ல அந்த ஆசை. காமம் வேண்டான். காமம்னா எது வேண்டுமோ, எதை தேட வேண்டுமோ, இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த காமனை நிச்சயமாக இருக்க வேண்டும். தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு 4 வித புருஷார்த்தங்கள் சொல்வோம். மகாபாரதத்திலேயே ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் தர்மம் சிறந்ததா, அர்த்தம்னா பணம் சிறந்ததா, காமம்னா ஆசை சிறந்ததா, மோட்சம் சிறந்ததா என்கின்ற கேள்வி வரும்.
கடைசியில் பீமசேனன் சொல்கின்ற பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில். இதுதான் சரி என்று கிருஷ்ணனும் ஒப்புக்கொண்ட பதில் என்ன தெரியுங்களா? காமம். இறைவனை பார்க்க வேண்டும், அவனை பாட வேண்டும், அவனுடைய மகிமையை கேட்க வேண்டும், அந்த ஞானத்தை நான் பெற வேண்டும் என்கின்ற ஆசையே இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் எப்படி சாதனை செய்ய முடியும்? அப்போ எல்லாவற்றுக்கும் நல்ல செயல் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆசை இருக்கும் வரை அவன் இறைவனை பற்றி தேடிக்கொண்டே இருப்பான். ஆசை, நல்ல ஆசைகள், துரு ஆசைகள் அப்படின்னு ரெண்டு வகை. நாம் நம்மை உய்விப்பதற்காக தேடிக்கொள்வது நல்ல ஆசை. இந்த ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக தேவை என்பதனை பீமசேனன் கூறினான். அதற்கு கிருஷ்ணன் இதுதான் சரி என்று ஆமோதித்தான். மகாபாரதத்தில் அற்புதமான கட்டம் இருக்கிறது பக்தர்களே. அதனால் அந்த நல்ல ஆசை தன்னை மனதில் வளர்த்து இறைவனை பற்றி சிறிதாவது அறிந்து கொள்ளுவதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். மேலும் பல கேள்விகள் இருக்கிறது, நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.